ஹே காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். பிரியாணியோட டேஸ்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குமோ அந்த அளவுக்கு அது செய்கிறது ரொம்ப ரொம்ப சிம்பிள். வெரி சிம்பிள் ப்ராசஸ். குக்கர்லேயே ஈஸியாக செஞ்சிடலாம். சின்ன சின்ன மெஷர்மெண்ட்ஸ் டைமிங்ஸ் ஃபாலோ பண்ணால் போதும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு குக்கரில் நெய் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கஞ்சத்தனம் பார்க்காம தாராளமாக எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. அது ரெண்டும் நல்லா கொதிச்சு நல்லா சூடாகட்டும். சூடான அப்புறமா அதுக்குள்ளே பிரியாணியோட மெயின் ஹீரோஸ் யார்? பிரியாணி மசாலாஸ் தான். ஏலக்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, அப்புறம் கொஞ்சம் கசூரி மேத்தி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக 2 பேரும் டான்ஸ் ஆடிட்டுருக்காங்கன்னு. அவங்க கூடவே மற்ற ஃப்ரெண்ட்ஸையும் ஆட் பண்ணிக்கோங்க. இவங்கெல்லாம் டான்ஸ் ஆடி டயர்ட் ஆகட்டும். அது வரைக்கும் அவங்கள கொஞ்சம் வதக்கி விடுங்க. பாருங்கள் அவங்களாம் டயர்ட் ஆகிட்டாங்க. இந்த ஸ்டேஜில் நான் 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். 2 கீனிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். அது எண்ணெயில் போட்டு வதங்குறப்போ ஒரு ஸ்பெஷல் வாசனை வரும். அதுக்காக தான் முன்னாடியே ஆட் பண்ணுறோம். அது கூட ஒரு 1.5 பெரிய வெங்காயம் எடுத்துருக்கேன். மீடியம் சைஸாக இருந்தால் நீங்கள் 2 கூட எடுத்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க. கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். ஏன்னா நல்லா வதங்கினா அந்த கோல்டன் ப்ரௌன் கலர் வருது இல்லையா, அப்போ ஒரு ஸ்பெஷல் வாசனை ஒன்று வரும். பிரியாணியோட ஸ்பெஷலே அந்த வாசனை தான் நான் சொல்லுவேன். நல்லா வதங்கினோடனே அது கூட நம்ம புதினா, கொத்தமல்லி இதெல்லாம் சேர்த்துக்கலாம். என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, அதனால் நான் புதினா மட்டும் சேர்த்துக்கிட்டேன். புதினாவையும் சேர்த்து அதோட வாசனை நம்ம மூக்குக்கிட்ட வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வந்த பிறகு மற்ற வெஜிடபிள்ஸ் எல்லாம் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா இது வெஜ் பிரியாணி இல்லையா, அதனால் இதோட ஹீரோவே வெஜிடபிள்ஸ் தான். அவங்க எல்லாரையும் தூக்கி உள்ளே போடுங்க. என்னென்ன வெஜிடபிள் இருக்கோ எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். நான் என்ன போட்டிருக்கேன் தெரியுமா? பீட்ரூட், காலிஃப்ளவர், பீன்ஸ், பொட்டேட்டோ, அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்ச பீஸ் பட்டாணி. அதை மறந்துட்டேன் ஆக்சுவலாக, கடைசியாக தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் அது கூட தக்காளி. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்குங்க. மீடியம் சைஸ் தக்காளி 2 எடுத்துக்கோங்க. இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட். எங்கள் வீட்டில் இன்றைக்கி பாக்கட், அதனால் இஞ்சி பூண்டையும் தட்டி தான் நான் போட்டிருக்கேன். இதுவே சூப்பரான வாசனையோட டேஸ்ட்டோடு இருக்கும். இப்போ இது கூட எல்லா மசாலாஸையும் ஆட் பண்ணிக்கலாம். சில்லி பவுடர் 1 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தனியா பவுடர் ஹாஃப் ஸ்பூன், அதுக்கப்புறம் கரம் மசாலா 1 ஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு சால்ட் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம அப்புறமா பார்த்துட்டு வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டு ஏற்கனவே வாஷ் பண்ணி கொஞ்சம் நேரம் சோக் பண்ணி வச்சா போதும். ஒரு 10 மினிட்ஸ் சோக் பண்ண ரைஸை உள்ளே ஆட் பண்ணுறேன். அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். பாருங்கள் அதோட கலரே சூப்பராக மாறிடும். அந்த கலர்னால் நல்லா மாறி வரப்போ பாருங்கள், நான் சொன்ன மாதிரி பீஸும் ஆட் பண்ணிட்டேன். பீஸ் இல்லாத வெஜிடபிள் ரைஸ், பீஸ் கண்டிப்பாக வேணும் வெஜிடபிள் ரைஸ்னால். பாருங்கள் அதோட கலர் சூப்பராக மாறிச்சா. இப்போது நான் 1.5 கிளாஸ் ரைஸ் எடுத்தேன். அதுக்கு 4 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கணும். அந்த 4 கிளாஸ் தண்ணியில் 1 கிளாஸ் நான் தேங்காய் பால் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெறும் தண்ணியாக கூட ஆட் பண்ணலாம். இந்த நேரத்தில் கொஞ்சோண்டு தயிர் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1.5 கிளாஸ் ரைஸுக்கு 4 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது கூட 2 ஸ்பூன் லெமன் ஜூஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போது நல்லா தலபலன்னு கொதிக்குதா, நல்ல பபிள்ஸ் வருதா, இந்த ஸ்டேஜில் நீங்கள் டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்து சால்ட் வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இந்தளவு காரம் போட்டிங்கன்னா கரெக்டாக தான் இருக்கும். தேவைன்னா கொஞ்சம் பெப்பரோ இல்லை மிளகாத்தூளோ எது வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த வாட்டர்லாம் கொஞ்சம் அப்சர்வ் ஆகி ரைஸ் மேலே தெரிகிற அளவுக்கு கொதிக்க விடணும். கொதித்த உடனே இந்த நேரத்தில் மூடி போட்டுட்டு ஒரு 2 விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில் விடுங்க. 2 விசில் வச்சு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மில் வச்சுட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா டடான், சூப்பரான டேஸ்டியான ஆவி பறக்க சுட சுட வெஜ் பிரியாணி ரெடி. பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல, உதிரியாக. அப்படியே ஒரு கிளறி எடுத்து தட்டில் வச்சு
அது கூட கொஞ்சம் ரைத்தாவையும் சேர்த்து சாப்பிட்டோம்னா நம்ம அது பிரியாணி கூடவே டான்ஸ் ஆட போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். எவ்வளோ ஈஸியாக பண்ணியாச்சு பார்த்தீங்களா? நீங்கள் ரொம்ப நேரம் கூட விசில் விட வேணாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 விசில், அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ், அவ்வளோதான். ப்ரெஷர் அடங்கினோடனே ஓப்பன் பண்ணிங்கன்னா சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடும். அந்த வெஜிடபிள்ஸும் ரொம்ப குழஞ்சி போயிருக்காது, அழகாக எல்லாம் தனித்தனியாக தெரியும். ரைஸும் நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கும். சாப்பிடவே சூப்பர் டேஸ்டியாக இருக்கும். இவ்வளோ சூப்பரான பிரியாணி யாராவது வேணாம் சொல்லுவாங்களா? ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸ்லலாம் வச்சு கொடுத்தீங்கன்னா பசங்க சூப்பராக சாப்பிட்டுட்டு வந்துடுவாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.